வணக்கம். கணபதியே நமக. ஸ்ரீராமஜெயம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆனந்தத்துக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து நம்ம எண்ணங்களை ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ எண்ணங்களை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத பேசுறதுக்காக நான் ஃபர்தராக இந்த வீடியோ போட்டிருக்கேன். எண்ணங்களை ஃபைன் டியூன் பண்ணுறது வந்து வித்தின் ஒரு வீடியோவில் நம்மளால் பேசிட முடியாது. இட்ஸ் a லாங் ப்ராசஸ். நம்ம ஒன் பை ஒன்னாக இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் பிறந்திருக்க, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு உயிரினமே இந்த பிரபஞ்சத்தோட நோக்கங்களை பூர்த்தி பண்ணுறதுக்காகவே நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். அப்படிங்கிற போது நம்ம எல்லாருமே இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கும் மிக மிகவே முக்கியமானவங்க. நம்ம வந்து அதனால எப்பவுமே ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு எண்ணங்களை ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படின்னா எப்படி? முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எண்ணங்களை வேற பக்கம் சிதற விடாமல் அதை பார்த்து பண்ணினாலே நம்ம வந்து ஆனந்தமாக இருப்போம். கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் சிதறாமல், எண்ணங்கள் ஒரு 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 பகுதியை நோக்கி அதை என்ன செய்கிறோமோ அதையே கவனித்தாலே நம்ம ஆனந்தமாக தான் இருப்போம். நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்களேன். உட்காரும்போது கவனிங்க, நீங்கள் எதெல்லாம் சிந்திக்கிறீங்க, உங்கள் எண்ணங்கள் எங்கெல்லாம் பிரயாணப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. அப்படி கவனிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்கள் எண்ணங்கள் எங்கேயும் போகாது, அதே இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அது ஃப்ரீயாக விடுங்க. விட்டீங்க அப்படின்னா அது எங்கெல்லாமோ போகும், பிரயாணம் பண்ணோம், அங்கே போகும், இங்கே போகும், கண்டதையும் நினைக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நினைக்கும். அப்போ வந்து அதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் எதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் நினைக்கிறோம், எதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறத. நீங்கள் இப்போ தேவையில்லாத எண்ணங்களை குறைச்சாலே நம்ம கண்டிப்பாக எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம். சரி, தேவையில்லாத எண்ணங்களை எப்படி குறைக்கிறது? அதுக்கு வந்து நீங்கள் இந்த மொமெண்ட்டில் வாழணும், இந்த நிமிஷத்தில் வாழணும். அது எப்படி இந்த நிமிஷத்தில் வாழ்கிறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கவனித்து பண்ணாலே இந்த நிமிஷத்தில் வாழ்கிறது தான். நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா சமையல் பண்ணும்போது எண்ணங்கள் வந்து அந்த சமையலில் நீங்கள் எப்படி காயை நறுக்கிறீங்க, அந்த காய்கறியோட வாசனை, அந்த சமையல் பண்ணும்போது வாசனை, உங்களை சுற்றி இருக்கிற சீதோஷம் எல்லாமே, உங்களை சுற்றி இருக்கிற சத்தங்கள், அதெல்லாம் கவனிக்கணும். அதை விட்டுட்டு அடுப்பில் போட்டுட்டு வதக்கும்போது வேறு எதையோ நினச்சிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்களை ஸ்பாயில் பண்ணுறீங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழக்கிறீங்க. ஒரு குளிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குளிக்கும்போது கவனமெல்லாம் வேற எங்கேயும் இருக்கும் நம்ம எண்ணங்கள்லாம். அப்படி இல்லாமல் எப்போவுமே நம்ம எப்படி குளிக்கிறோம், எங்கள் சோப்பு எப்படி தைக்கணும், சோப்போட வாசனை எப்படி இருக்குது, நம்ம உடம்பு எப்படி அந்த தண்ணியோட தன்மையை உணருது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து குளிச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. உங்கள் எண்ணங்கள் வந்து கண்ட இடத்துக்கு போகாமல் நீங்கள் வந்து இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறத கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதில் வந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது நம்ம பேச வேண்டியது. நான் இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நிறைய டாபிக் பேசுவோம். நன்றி, வணக்கம்.